இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 13 சம் லாஸ்ட் சம் இந்த சாப்டரில். ஓகேவா? ஓகே, கொஷின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 1 -1 2. ஸோ வெரி சிம்பிளாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2. ஸோ i2ங்கிறது 2x2 மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது அதுதான். ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவை ஏயாலேயே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பார்க்கலாமா? 3 × 3 சார் 9 -1 × 1 1 3 1s are 3 1 + 1 2s are 2. அதே மாதிரி இங்கே -1 × 3 -3 -2 1s are -2. அதே மாதிரி இங்கே -1 × 1 -1 + 2 2s are 4. ஸோ ஏ ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாருங்கள். 8 5 இங்கே -5 இங்கே 3 தான் ஏ ஸ்கொயர். அடுத்தது 5a கண்டுபிடிக்கணும். 5 × a. ஸோ இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 1 -1 2 இல்லையா? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15 1 5 is 5 -5 2 5s are 10. அடுத்தது 7i2. 7i2னா வேறு ஒன்றும் இல்லை, 7ஐ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 7 1s are 7 7 0 0 0 7 1s are 7. இப்போ நம்ம கொடுத்துருக்க மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த மூணு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் ஏ ஸ்கொயர் -5a ப்ளஸ் 7i2. அப்போ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னவோ முதல் அதை எழுதுவோம். 8 5 -5 3. அடுத்து 5a மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 15 5 -5 10. 7i2வை ப்ளஸ் பண்ணணும். 7 0 0 7. ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். 8 -15 + 7 5 -5 + 0. ஓகே, -5 minus into minus plus 5 plus 0. இங்கே என்ன வருது? 3 -10 plus 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது 0 வருது, இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். ஸோ ஏ ஸ்கொயர் -5a + 7i2 = 0ன்னு வந்திருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.